அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்களுடைய நகரில் இருக்க விநாயகர் கோவிலில் தான் இருக்கேன். எங்கள் நகர் விநாயகர் கோவில் வந்து 2022 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. கும்பாபிஷேகம் பண்ணும்போது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பந்தல் ரெடி பண்ணது. இந்த பந்தல் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் வந்து நிறைய இந்த சவுக்கொம்புனால வந்து அது 4 வருஷம் தான் தாங்கும். ஸோ இப்போ வந்து இது மாற்றி அமைக்கணும். அது எப்படி மாற்றி அமைக்கிறோன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது எப்படி இதே மாதிரி உடன்லேயே பண்ணுறோமா, இல்லை இதுக்கு வேறு எதனா மாற்று ஏற்பாடு எதனா பண்ணுறோமா அப்படிங்கிறது இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். பந்தலோடைய கண்டிஷன் தான் பார்த்துருக்கோம். இது மோசமான கண்டிஷன் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு அசம்பாவத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான மாற்று ஏற்பாடை பண்ணி ஆகணும். நான் கோவிலேருந்து கிளம்பி மெட்டீரியல் எடுக்க கடைக்கு போயிட்டுருக்கேன். என்ன மெட்டீரியல் எடுக்கிறன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேர்த்து மொத்தம் 4 நபர்கள் இந்த பந்தல் அமைக்கிறதுக்கான செலவை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். எம்எஸ்ல இந்த பந்தலை அமைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு செய்தோம். அதுக்கப்புறம் 4 நபர்களாக பேசி எஸ்எஸ்ல அமைக்கலாம், கொஞ்சம் பார்வையாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்தோம். எஸ்எஸ் மெட்டீரியலில் வந்து நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்து லேபர் கணக்கில் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட பேசினேன், கோவிலுக்காக இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இதுக்கான மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாச்சு. அதுக்கான லேபர் மட்டும் அவருக்கு நான் பே பண்ணேன். மெட்டீரியல் வெயிட் போட்டு ரிச்சாவில் ஏற்றியாச்சு. அசம்பாவாதங்கள் நடக்காத அளவுக்கு முன்பக்கமும் பின்பக்கமும் ரெட் கலர் துணி கட்டிருக்காரு. ரிச்சாவோட அதிகமான லென்த் இருக்கிறதுனால. என்னோட சேர்த்து 4 நபர்கள் 2 நபர்கள் இருக்காங்க. சோழன் பில்டர்ஸ் மற்றும் மோகனா சில்க்ஸ் ஓனர் சீனிவாசன் அவர்கள் வரல, அவர் வேலையில் இருக்காரு. எஸ்எஸ் பந்தல் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பழைய பந்தலை பிரித்து எடுத்தோம். அது நாங்கள் டீம் ஒர்க்காக சேர்ந்து இந்த பந்தலை பிரித்து எடுத்தோம். இது பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு போட்டிருந்தாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு 4 குழி எடுக்கிறதுக்கு. பாவம் எலக்ட்ரிஷியன் ரொம்ப கஷ்டப்பட்டார். வேற ஒரு இடத்துல வேலையில் இருந்தார். நான் சொன்னதுனால அவர் எனக்காக வந்து வேலையை பார்த்தாரு. மெட்டீரியல்லாம் வந்து வேலையை ஆரம்பிக்க பகல் 12 மணி ஆயிடுச்சு. இதில் 3 நபர்கள் வேலை பார்த்தாங்க. ஒருத்தர் கட் பண்ணி கொடுத்தாரு, ஒருத்தர் வெல்ட் பண்ணார், ஒருத்தர் பாலிஷ் பண்ணார். அதனால தான் இந்த வேலையை இவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியுது. மரத்தில் பந்தல் இருக்கும்போது இடம் நிறைய இடத்த அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ எஸ்எஸ்ல மாற்றினதுக்கப்புறம் இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கோவிலுடைய முன் தோற்றமே ரொம்ப அற்புதமாக மாறிடுச்சு இந்த பந்தலில். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு. ஸோ இதில் வந்து முக்கியமாக இந்த மாதிரி பந்தல் அமைக்கும் போது இதுக்கான மாற்றங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. 24 மணி நேரத்தில் இப்படி இருந்த பந்தல் இந்த லெவலில் மாறி இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் எங்களுடைய 4 பேருடைய டீம் ஒர்க்கு தான்.